சார் நம்ம ஒரு 24 சென்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த 24 சென்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு 90 அடி ஃப்ரண்டேஜ் வச்சு இந்த 24 சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த பேக் சைடில் ஒரு ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன் தெரியுது பாருங்கள். அங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த வரப்பு தான். இந்த இடத்துலேருந்து பாருங்கள், அப்படியே 90 அடி ஃப்ரண்டேஜ் வச்சிங்கன்னா இந்த நியர்பை அந்த ஒரு கம்பம் தெரியுது பாருங்கள், அந்த கம்பத்துள்ள வரும் அந்த ஃப்ரண்டேஜோட. பேக் சைடில் அந்த நெல் பயிர் போட்டிருக்காங்க, அது உள்ள வரும் அந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 24 சென்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு தார் ரோட்டு மேலே ஒரு அனுபுரம் டவுன்ஷிப் பக்கத்தில் ஈசிஆர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 to 6 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் ஆகிருக்கு. மகாபலி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு திருக்கழுக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர் வரும். நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ஏரியா. ஒரு தார் ரோட்டு மேலே ஒரு 24 சென்டில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டரில் ஒரு 20-30 வீடு இருக்குது, வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 24 சென்ட் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணால் பின்னாடி பேக் சைடில் வாங்கலாம். கொஞ்சம் வழி இல்லாத லேண்டு இருக்குது. கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். ஏன்னா நம்மளுடைய லேண்டு பார்த்து தார் ரோடு மேலே வழியோடு இருக்குது. இந்த இடத்துல நம்ம வீடு கட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று இருக்குது. இந்த லேக்கில் நல்லா தண்ணி நிற்கும். ஒரு 3 to 2 மந்த்து தண்ணி நிற்கும். அந்த வியூ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த லேக் வியூவில் நீங்கள் இந்த ஒரு வீடு ஒன்று நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட எட்ஜ் இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நேராக அங்கே ஒரு கார் நிற்கிது பாருங்கள். அதெல்லாம் 90 அடி ஃப்ரண்டேஜ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. மொத்தம் 24 சென்ட் இது.